ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமென். இந்த தியானத்துக்கு முன்பாக நாம் ஆண்டவரோட வேண்டிக் கொள்வோமாக. மகா இரக்கமும் கிருபையும் அன்பு மிகுந்த பரம தந்தையை, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நடித்திரு அருட்கொடைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் பேரிடத்தில் நன்றி செல்கிறோம். உன்னுடைய பாதுகாப்புக்காய், பராமரிப்புக்காய், வழிநடத்தலுக்காக நடிச்சுக்கிறோம். ஆண்டவர் உன்னுடைய திருமறை வசனங்களை பார்க்கத்தக்க நீர்களை, அறிவு கண்களை, மனக்கண்களை திறக்க வேண்டும். நீர் பேசும் நான் கேட்க ஆயத்தமாயிருக்கிறோம். இவை யாவற்றும் எங்கள் மீட்பராக இயேசுவின் திருப்பெயர் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த தியானத்திற்கு ஆர்வமாகும், ஆண்டவருக்கு மாற்றி உண்டாகத்தக்கதாகும் ஒரு பாடலை பாடுகின்றேன். அந்த பாடலை நான் முதல் கவியை மாத்திரம் பாடுகின்றேன். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதனாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பர என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என்னோடு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என்னோடு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இழந்த நன்மை கேடார் எந்திய நாட்களில் உழைப்பேனே. நீ தந்த ஈவு வாரங்கள் யாவும் பணி சிறந்தேட ஒற்றும் தந்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என்னோடு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என்னோடு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலும் நான் அற்புதனாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பர என்னையே தத்தம் செய்தே. நம்முடைய தியானத்துக்காக நான் தேர்ந்து கொண்ட திருமறை பகுதி இது. பவுலடியில் எழுதிய நிருபம், கலாத்திருச்சபை எழுதின நிருபம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பிற்பகுதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். பிதாவாக கடவுளான இயேசு கிறிஸ்துவினால் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பான இறைமக்களே, இந்த ஊடகத்தின் வழியாக உங்களோடு ஆண்டுடைய இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இந்த தருணத்தை வழங்கிய கடவுளுக்கும், இதற்கு கொடுத்த திருச்சபையின் தலைவருக்கும், இதனுடைய குழுவின் அனைவருக்கும் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்கள் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தூய பவுலடிகளார் வாசித்த அந்த கலாத்தியர் மடலிலே 6ஆம் அதிகாரம் கடைசி பகுதி, இந்த 17ஆம் வசனம் கடைசி பகுதியில் வாசிக்கிற பொழுது,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அச்சு அடையாளங்களால் சரீரத்தை நான் தரித்துக் கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக கிறிஸ்துவ சமயத்திலே திருமுழுக்கின் பொழுது 1000 வருடம் சொல்லப்படுற வார்த்தையானது திருமுழுக்கு பெறுகிற நபர் சொல்கிறார், இனி நீ கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் என்பதற்கு அடையாளமாக பரிசுத்த சிலுவையின் அடையாளத்தை நெற்றியிலும் மார்பிலும் பெற்றுக்கொள் என்ன செய்கிறார்? சிலுவையின் அடையாளத்தை நமக்கு போதகர் வழங்குகிறார். ஒருவரை திருமறையில் பார்க்கின்ற பொழுது, தொடக்க நூலில் வாசிக்கின்ற பொழுது 40 நாள் மழை பெய்கின்ற சம்பவத்திலே இயற்கைக்கும் கடவுளுக்கும் உடன்படிக்கையாக அந்த வானவில்லை அடையாளம் வைக்கின்றார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது, நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் அடையாளமாக இருக்கும். இந்த அடையாளத்துக்கு பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தொடக்கத்திலே அடையாளமாக சொல்கின்றார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது ஆபிரகாம் ஆண்டவர் செய்கிறார், விருத்த சேதன உடன்படிக்கை செய்து இது உனக்கும் எனக்கும் அடையாளம் என்று சொல்கின்றார். ஆதி 17ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிற பொழுது விருத்த சேதனத்தின் மூலமாக உடன்படிக்கையின் அடையாளமாக ஆண்டவர் பார்க்கின்றோம். உடன்படிக்கை என்பது ஒருவரை கவரண்ட் என்று பார்க்கின்றோம். இந்த உடன்படிக்கை யாரும் முறித்து கொள்ள முடியாது. ஆனால் அக்ரிமெண்ட் என்கிற ஒப்பந்தத்தை எப்பொழுது எந்த வேலை நாம் முறித்துக் கொள்ளலாம். ஆனால் உடன்படிக்கை நாம் ஒருபொழுது நாம் முறித்துக் கொள்ள முடியாது. அதில் இருவரும் இணைந்து பயணிக்கின்ற நிகழ்வாக பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே ஆண்டுடைய சீடரில் ஒருவராகிய யூதாஸ்காரர் சொல்கின்றார், நான் யாருக்கு முத்தம் கொடுக்கின்றேனோ அவர்தான் நீங்கள் தேடுகிற இயேசு என்கிற அடையாளத்தை சொல்கின்றார். இங்கு துரோகத்தின் அடையாளமாக, காட்டுக்கொடுக்கின்ற அடையாளமாக முத்தத்தின் அடையாளத்தை யூதாஸ்காரர் பயன்படுத்துகின்றார். ஆனால் பவுல் சொல்கின்றார், கிறிஸ்துனுடைய அச்ச அடையாளங்கள் நான் என்ன செய்கிறேன்? என் சரீரத்தை நான் தரித்துக் கொண்டிருக்கின்றேன். திருவிழத்தில் வாசிக்கிற பொழுது என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறது. இந்த உபவாச காலங்களில், தவ காலங்கள் வந்திருக்க நாம் நம்முடைய சிந்தனையிலே, செயல்களிலே எதை அடையாளப்படுத்துகின்றோம்? நல்வதும் மாமிச உணவை தவிர்ப்பதும் இது உபவாசத்தின் அடையாளம் அல்ல. இறைவாக்கின யோவேல் வாசிக்கிற பொழுது, நீங்கள் உங்களுடைய ஆடைகள் அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்கின்றார். ஏசாயா இறைவாக்கின 58ஆம் வாசிக்கிற பொழுது, ஆண்டவருக்கு ஏற்ற உகந்த உபவாசம் எது என்று அழகாக சொல்கின்றார். இவருடைய பசியை போக்குவதும், ஆடை இல்லாமல் ஆடை கொடுப்பதும், துன்பத்திலே துயரத்தில் இருப்பவருடைய துயரத்தை நீக்குவதனுடைய உகந்த உபவாசம் என்று சொல்கின்றார். நீங்கள் நானும் இது உபவாச காலங்களில், இது தவ காலங்களில் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி காணப்படுகிறது? உங்களை நீங்கள் நானும் இந்த சமூகத்திலே, திருச்சபையிலே நம்மை ஆண்டவர் செய்கிறார். ஆங்காங்கு இடங்களில் நம்மை அடையாளமாக நம்ம வைத்திருக்கின்றார். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துடைய அடையாளங்களாக காணப்படுகின்றதா? நான் செய்கிற செய்கைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே, பணிகளில் நான் இயேசு கிறிஸ்துவுடைய அடையாளங்களை நான் வெளிப்படுத்துகிற மகனாக மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? கிறிஸ்துக்குள் அன்பான இறைவர்களே, நீங்கள் நானும் திருமுழுக்கிலே பெற்ற அந்த சிலுவின் அடையாளத்தை இழந்து போகாமல், இறை சாயலை நாம் இழந்து போகாமல், கிறிஸ்துவோடு பயணிக்கின்ற மக்களாக, கிறிஸ்துவோடு சிலுவை சுமந்து
மன்னிப்பையும் அன்பையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு இந்த ஆண்டவராக காணப்படுகிறார். நான் பிற சமய மக்கள் மாத்திரம் வாழ்கின்ற பொழுதுதான் எப்படிப்பட்ட அடையாளத்தை நான் வெளிப்படுத்துகின்றேன். சக மனிதரோடு சக படைப்போடு நான் எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கின்றேன். இவர்களை சிலுவையின் அடையாளம் நாம் அநேக நேரங்களில் நாம் நம்முடைய மறந்து கொள்கின்றோம். சிலுவையை பல்வேறு வடிவங்களே பல்வேறு பொருள் மூலமாக நாம் அணிந்து கொள்கின்றோம். ஆனால் பவுல் சொல்கிறார், நான் இயேசு கிறிஸ்துவை என் உடலிலே அச்சு அடையாளமாக ஏற்றிருக்கின்றேன். நீங்கள் நான் இந்த செயல்களில் சிந்தனையில் எல்லா நிலைமையிலும் நாம் இயேசுடைய அடையாளத்தை இறை சாயலை எடுத்து போகாமல் இருக்கின்ற இடங்களிலே, பணிகளிலே, பொறுப்புகளிலே சக மனிதரோடு இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்த நம்முடைய செயல்படுவதற்கான அழைக்கின்ற ஆண்டவராக ஆண்டவராவின் திருவார்த்தை நம்மையும் ஆசிக்க வேண்டும் காப்பராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. இரக்கமுள்ள தந்தையே, உங்களுடைய பேர் இரக்கத்துக்காய் நன்றி செய்கிறோம் ஆண்டவர். நீர் எங்களை இந்த சமூகத்திலே நீர் எங்களை சிலுவின் அடையாளமாக, நற்செய்தின் அடையாளமாக, மன்னிப்பின் அடையாளமாக, அன்பின் அடையாளமாக வைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி சொல்லுங்கள். இந்த உபவாச காலங்களே, இது தவக்காலம் வந்திருக்கிற நாங்கள் இன்னும் அதிகமாய் நம்முடைய சிலுவையின் அண்டை நெருங்கி சேர நீர்களுக்கு அணுக்கிற செல்கின்ற அன்று நீரை பலப்படுத்தும், நீர் ஆசீர்வதியும். என்னுடைய எண்ணங்களை, சிந்தனைகளிலே, செயல்களிலே இப்போது உண்மை நாங்கள் பிறருக்கு அடையாளப்படுத்த நீர்களுக்கு ஆண்டவரே உதவி செய்கின்றோம். வழிநடத்த பாதுகாத்துக்கிறோம், துதிக்கிறோம், வாசித்துக்கிறோம். இவையாவும் மீட்பனாக இயேசு திருப்பரிசபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாக கடவுள் அன்பும் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தருடைய வழிநடத்தலும் சமாதானம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம்முடைய திருப்பெரும் குடும்பத்தோடு சதானத்தை இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் குடும்பத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவர் வராதே. ஆமென்.